ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் உண்மையிலே சத்தியமாக அதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நேற்றுக்கு கூட நான் வந்து சித்தியை பற்றி கூட பேசியிருப்பேன். ஸோ இவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து உதவி, அதாவது நம்ம கஷ்டமாக இருக்கும்போது யார் நம்ம கூட நிற்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஒரு பர்சன், அப்படி நமக்காக உண்மையாக இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம என்னென்னமோ பேசியிருந்தோம். பட் ஆனால் சித்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருவாங்கன்னு சத்தியம் எதிர்பார்க்கலாம். ஸோ காவேரி தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு சித்தி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. பட் அதில் இந்த ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. ஸோ காவேரி வந்து வாக்குமூலம் வாங்கினாங்க, பட் அதை மிரட்டி வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதையும் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஆனால் வந்து காவேரியோட அந்த ஸ்டார்டிங் அந்த லுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பசுவை கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் நம்மளோட விஜய் அண்ட் காவேரியோட அந்த ஹக் மூமெண்ட், போலீஸ் ஸ்டேஷன், காமன் பிளேஸ் எதுவுமே பார்க்கல. ஸோ அதை ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஹக்கை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹக் மூமெண்ட்டை பார்த்து தாத்தாவோட அந்த ஒரு அழகான அந்த ஃபீலிங், அப்புறம் சித்தி பார்த்துட்டு அதுவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் காவேரி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பசுபதியை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்களே, அது எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. மண்ணை கவிட்டு மீசில் மண் ஒட்டாத மாதிரியே நிற்கிறாங்க பாருங்கள். அடுத்த பிளான் போடுவீங்களா, போங்க எல்லா முட்டாள் கும்பலுங்களும் சேர்ந்து போய் போடுங்க, பல்ப் வாங்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம நல்லா இருந்துச்சு. அந்த இன்னைக்கு ஃபுல்லாகவே எபிசோட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் எஸ்பெஷலி ஹைலைட் நம்ம சித்தியோட என்ட்ரி. என் சித்தி வந்து எல்லாமே சொன்ன விஷயம்தான். ஸோ நீங்களாம் வெளியில் போங்க, இவரை நான் கவனிக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தப்பா மட்டும் உட்கார வச்சுருக்காங்க, மற்ற எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ சம்மந்தியை நம்பி உள்ளே வந்தார், சம்மந்தியும் வெளியே போயிட்டார். என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. ஸோ பாப்போம். இதில் அவர் மேலேயும் தப்பு இல்லை. ஸோ விஜய் மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பை வந்து ஏற்றுக்கிறார். வீட்டை விட்டு வெளியே துரத்துறது மட்டும்தான் அவர். அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்த ஒரு விஷயம் தான். பட் வந்து வாலண்டரியாக விஜய் மேலே போய் சொல்லணுங்கிறதுக்காக அவர் மேலே பழி தூக்கி போட்டுக்கிட்டாரு. அந்த ஒட்டுமொத்த கேங்கோட பிளானையுமே திட்டமிட்டு அப்படியே அழகாக திரையிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அண்ட் எஸ்பெஷலி நம்ம சித்தியோட என்ட்ரி அண்ட் சித்தியோட அந்த ஒரு முடிவு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சித்தி அண்ட் விஜய் பேசிக்கிட்டதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரி நின்றுட்டு இருக்கும்போது வினையில் வந்து இறங்குறாங்க. அப்போ விஜயோட கையை நல்லா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மேலும் நம்ம விஜய் கை வைக்கும்போது வினையிலோட ரியாக்ஷனை பார்க்கணும். அப்போ சண்டே ப்ரோமோ என்னவா இருக்கும், கெஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.